ஸ்டேட்டஸ். சிவகுமாருக்கு 2 வாழ்க்கை. 1. இன்ஸ்டாகிராமில் அவன் பெயர் fire_சிவா. அவனுடைய ஒவ்வொரு போஸ்டுக்கும் 2000 லைக்ஸ் வரும். கமெண்ட்களில் தலைவா நீ மாஸ் என்று 100 பேர் உருகுவார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிவகுமார் பக்கத்து வீட்டு மாமியிடம் பேசக்கூட பயப்படும் ஒரு மிஸ்டர் சைலண்ட். அவனது உலகம் 5 அங்குல திரைக்குள்ளேயே முடிந்துவிடும். அந்த திருநாள் ஒரு சனிக்கிழமை மாலை. சிவகுமார் தனது காபி கப்பை அழகாக புகைப்படம் எடுத்து என்ஜாயிங் தி ரெயின் வித் மை டாட்ஸ் #solo vibes #peace என்று கேப்ஷன் போட்டுவிட்டு வோனை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். சரியாக அந்த நேரத்தில் டக் என்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழை வேகம் எடுத்தது. சிக்னலும் போனது. ஐயோ, இன்னும் 100 லைக்ஸ் கூட வரலையே, அதுக்குள்ள இன்டர்நெட் போயிருச்சே என்று சிவகுமார் பதறினான். போனை உயர்த்தி பிடித்து சிக்னல் தேடினான். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஏறி நின்றான். பலனில்லை. இருட்டில் ஒரு சந்திப்பு இருட்டு அவனை பயமுறுத்தியது. வேறு வழியில்லாமல் மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் வீட்டின் பால்கனிக்கு வந்தான். அங்கே பக்கத்து வீட்டு தாத்தா பழனிசாமி ஒரு பெரிய குடையை பிடித்துக்கொண்டு மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். என்ன தம்பி, போன் வேலை செய்யலையா என்று தாத்தா சிரித்தார். ஆமா தாத்தா, சிக்னல் இல்லை, போர் அடிக்குது என்றான் சிவகுமார் சலிப்பாக. போன் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு போரே அடிச்சதே இல்ல தம்பி. இந்த மழைய சத்தமா கவனிச்சிருக்கியா? ஒவ்வொரு சொட்டும் ஒவ்வொரு இசை என்றார் தாத்தா. நகைச்சுவையான திருப்பம் சிவகுமாருக்குச் சிரிப்பு வந்தது. தாத்தா, இதெல்லாம் பழைய காலத்து வசனம். இப்ப இதை போட்டோ எடுத்து போட்டாதான் அதுக்கு மரியாதையே என்றான். சரி, அந்த போட்டோவை விட இந்த மழையில ஒரு சூடான பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்று தாத்தா கேட்க சிவகுமாரின் வயிறு குறுகுறுவெனச் சத்தம் போட்டது. சிவகுமார் வெட்கப்பட்டான். வா தம்பி, எங்க வீட்ல பாட்டி இன்னைக்கு வெங்காய பஜ்ஜி சுட்டிருக்கா, கரண்ட் வரும் வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் என்று அழைத்தார். நிஜ உலகின் ருசி அடுத்த 1 மணி நேரம் சிவகுமாருக்கு புதிய அனுபவமாக இருந்தது. பாட்டி சுடச் சுடப் போட்ட பஜ்ஜியின் வாசம் போனில் பார்த்த உணவுகளை விட 1000 மடங்கு மேலாக இருந்தது. தாத்தா தனது இளமை காலக் கதைகளைச் சொல்ல சிவகுமார் வாய்விட்டுச் சிரித்தான். திடீரென சிவகுமார் கவனித்தான். கடந்த 1 மணி நேரமாக அவன் போனை பார்க்கவே இல்லை. அவன் யாரிடமும் லைக்ஸ் கேட்கவில்லை, கமெண்ட் போடவில்லை. ஆனால் நேருக்கு நேர் ஒரு மனிதரின் பேச்சை கேட்டுச் சிரிப்பது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை உணர்ந்தான். ஒரு புதிய ஸ்டேட்டஸ். இரவு மின்சாரம் வந்தது. போன் டிங் டிங் என்று அலறியது. 200 நோட்டிபிகேஷன்கள். சிவகுமார் மொபைலை எடுத்தான். அவனது முந்தைய காஃபி போஸ்டுக்கு யாரோ சூப்பர் ப்ரோ என்று கமெண்ட் போட்டிருந்தார்கள். சிவகுமார் புன்னகைத்தான். ஆனால் இந்த முறை அவன் அந்த கமெண்டிற்கு ரிப்ளை செய்யவில்லை. மாறாக அந்த பஜ்ஜி தட்டையும் தாத்தா பாட்டியையும் ஒரு போட்டோ எடுத்து அவனது மனதிற்குள் தோன்றிய உணர்வுகளை வரிகளாக மாற்றி, இன்றுதான் நிஜமான உலகத்தை பார்த்தேன், திரையைத் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு பதிவு போட்டான். டிஜிட்டல் சிறைவிரல் நுனியில் உலகம் உண்டு, ஆனால் பக்கத்து வீட்டு மனிதன் முகம் தெரியவில்லை. லைக்குகளில் தேடுகிறோம் சந்தோஷத்தை, தொலைத்துவிட்டோம் நேருக்கு நேர் பார்க்கும் புன்னகையை. எமோஜிக்கள் சிரிக்கின்றன திரையில், கண்கள் மட்டும் வறண்டு கிடக்கின்றன அறையில். தரவுகள் பெருகிவிட்டன. இங்கே தர்மங்கள் குறைந்துவிட்டன.